அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இகழ்வாரை பொறுத்தல் தலை. அந்த நிலமானது தன்னை தோன்றுபவரை தாங்கி எப்படி இருக்கிறதோ அதே போல தனக்கு தீங்கு செய்தாலும் நாம் எப்பொழுதுமே நல்லதையே நினைத்து நல்லதையே செய்தால் நமக்கும் நல்லது, நம் குடும்பத்திற்கும் நல்லது, நம்மளுடைய நாட்டிற்கும் நல்லது. அதனால் முப்பாலில் முதன்மையான பால் அறுத்த பாலை என்று என்னுடைய கருத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அது புறக்கணிக்க வேண்டியது அப்படி ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. அவையார் கிட்ட கேட்டார் சிவபெருமா, நல்லறம் என்பது இல்லறம் நல்லது, இல்லறம் நல்லது, நல்லறம் நல்லது. அந்த இல்லறம் எதுல இருக்குது? அறந்து பாது அறுத்து பாடுறதுதான் இருக்குது. அதுதான் அவங்க சுட்டி காமிச்சாங்க. ரொம்ப நல்ல சிறப்போடு பூசனை செல்லாத வானவருக்கு ஈண்டு பாரு. மனுஷனுக்கு பிரச்சனை இருந்தா கடவுளுக்கு அர்ச்சனை கிடையாது. அது சொன்னது எதுவும் சொல்லிக்கிறாங்க, கடவுள் சொல்லிட்டாங்க, வள்ளுவரே சொல்லிட்டாரு. அதான் சொல்றாரு, அறம்ங்கிறது அன்பை விரைவாகவும் கோபத்தை குறைவாகவும் அன்பை விரைவாகவும் கோபத்தை குறைவாகவும் மன்னிப்பை நிறைவாகவும் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்ப அதுதானையா உலகத்தில் அன்பு இல்லாம வேற உலகத்தில் சிறந்தது எது? அன்பு. அன்பு கௌதம் புத்தர் என்ன சொன்னார்? கௌதம் புத்தர் கிட்ட போய் வந்து கேட்டா, முற்பரப்பு இருக்குதா இல்லையா? அவன் என்ன பண்ணார்? ஒரு ஓலையை கொடுத்தினார், தென்னை ஓலையை கொடுத்து அது எரிஞ்சு அடைஞ்சு போச்சு. இப்ப இந்த நெருப்பு எங்கிருந்து வந்துச்சு? இப்ப எங்க போச்சு? இதை தெரிஞ்சுட்டு நீ என்னையா பண்ண போற? அது நெருப்பு எரியும் போது அதை பயன்படுத்தி உணவு சமைச்சிக்கலாம், குளிர் காட்டிக்கலாம், அதெல்லாம் செய்யும். இன்றைய பிறகு இப்பொழுது பாரு, அதை தெரிந்து கொண்டு நல்லவனா வாழ. முப்பருவி அடுத்த பிரிவு அதை பத்தி எதுக்கு நீ பேசி கிடக்க அப்படின்னு சொன்னார். எனவே அறம் என்பது சிறந்தாலும் அதை நல்லா அழகாக சொன்னார்கள். நீங்க சொன்னதுல ஒரு சின்ன பிழை இருக்கு. பொருள்னா பணம் இல்லை, அதாவது பணம் பொருளுங்கிறது பொருள் அது ஒரு அதிகாரம் தான். பொருள் என்பது பொருள் செயல் வகைங்கிற ஒரு அதிகாரம் தான் பொருள். மற்றதெல்லாம் அங்கே சொல்லப்பட்டதெல்லாம் கருத்துக்கள் தான். அந்த செய்தி அடுத்து ஒரு நினைச்சு பேசணும். எனவே அடுத்தபடியாக பேசுவதற்கு நம்முடைய அற்பெரும் அறிவியல் அறிஞர், இயற்பியல் அறிஞர், பிசிக்ஸை பற்றி அவர் பேசினா யாருமே அப்படி பேச முடியாது. ஒரு முறை பேசினார் ஜூன் கிடையாது முடியல. அருமையா எல்லாருக்கும் புரிஞ்சது, நல்லா அழகா புரிஞ்சது. அவர் கொரோனா அற்புதமா இருக்கும். சிறந்த சான்றோர் பகுத்தறிவு வைக்கிறோம். ரொம்ப பாராட்டு, ரொம்ப பிடிக்கும். எனவே ஐயா அவர்களை பொருட்பார்த்து அறந்துப்பார் இல்லைப்பா, சும்மா வெங்காயம் பெரியார் பாடிக்கல, இவர் வெங்காயம் தாங்க பொருட்பால் தான் என்று பேச வர இருக்கிறார் நம்முடைய அருமை ஐயா அரிகோபாலகிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறேன். வருகிற கருத்தை நாணயமும் நிரம்ப பெற்ற நாணயம் பார்த்துட்டீங்க. நாணயம் மிக்கவர், நாணயமும் மிக்கவர். நெடுங்காலமாக நான் கேள்விப்பட்டு இன்றுதான் நேரில் பார்ப்பதற்கு இதெல்லாம் கணக்கில் வர்றது. அந்த 10 நிமிஷத்தில் இது கணக்கில் வராது. ஐயா அவர்களை பார்க்கணும்னு ரொம்ப நாள் நினைச்சிருந்தேன். இன்னைக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த கவிக்கோஜி அவர்களை பார்ப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தேன். அத்துணை பெரியவர்கள் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேசிட்டு அதுலயே நேரம். ஆகவே என்னுடைய பொருட்பால் என்பதை பற்றி என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையிலே சொல்லுங்கள். ஐயா, நம்முடைய நாடு மக்களாட்சி. மக்களாட்சியில எதிர்க்க வெற்றி பெறும் பெரும்பான்மைக்கு
அது வள்ளுவருக்கு தெரியாதா? தெரியாது. அதனால்தான் 133 அதிகாரங்களிலே 70 அதிகாரங்களை பொறுப்பாக அகத்துப்பாலுக்கு 38 பாவம் இன்பம் இன்பம் என்று அறிகிறார்களே. இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று அறிகிறார்களே. அவர்களுக்கு ஒரு 25 இதுக்கு மேல பொருட்பால் சிறந்தது என்பதற்கு நான் முதன்மையானது என்பதற்கு வேறு ஏதாவது முதன்மையானது என்பதற்கு இதை விட வேறு ஏதாவது 70 அதிகாரங்கள் அத்துணையிலும் அரசிலே இருந்து ஆரம்பித்து ஆண்டி வரை அத்தனை பேருக்கும் பொருளுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார். அருமையான கருத்து. சரி, அதைத்தான் விட்டுருவோம். நாலடியார் நாலடியார் என்று ஒன்று நமக்கு தெரியும். 4ம் 2ம் சொல்லுக்குழுதி, 6ம் வேறு பருக்குழுதி என்பது போல திருக்குறளுக்கு இணையாக இன்னொரு நூலை சொல்ல முடியும் என்று சொன்னால் அது நாலடியாரை சொல்லலாம். அந்த நாலடியார் கூட என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நடுவனது எய்த இருதலையும் எய்தும். பொருள் இருக்கா அறம், பொருள் இருக்கா இன்பம், இல்லையா எதுவும் இல்லை. அறமும் இல்லை, இன்பமும் இல்லை, பொருள் இல்லைன்னா இது எல்லாரும் தெரிஞ்ச ஒண்ணு. இப்ப சொல்ல வேண்டாம் சொல்லிடுறேன். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகமே இல்லை. போய் பேசுறேன். பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. நீ 4 பேருக்கு போய் உங்களுக்கு அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்றாங்க. அவ்வுலகத்தை பார்த்தவங்க யாருங்க? கண்டவர்கள் சொன்னதில்லை, சொன்னவர்கள் கண்டது. இதுவரை நிறைய சொல்லியிருக்காங்க. சொர்க்கம் நரகம் எல்லாம் பார்த்தவன் ஒருத்தராக சொல்லியிருக்கிறாங்களா? சொன்னவன் ஒருத்தராக பார்த்துட்டு நான் நம்ம இன்னொரு 25 ஆச்சு வயசு, இன்னொரு 25 வருஷம் இருப்பேன். ஆக மொத்தம் இந்த அவ்வுலகம் என்பது எவ்வுலகம் என்பது யாருக்கும் தெரியாது. அதை கண்டவரும் கிடையாது, விண்டவரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அதை பத்தி நமக்கு என்ன கவலை? சரி, ஆகவே நடுவன் இருந்தால், பொருள் இருந்தால் அறமும் இருக்கும், இன்பமும் இருக்கும். எல்லாத்துக்கும் நம்ம ஆடுவதும் பாடுவதும் காசுக்கு, நல்ல ஆடை கொண்டா போடுவதும் காசுக்கு, ஊரை அடித்து சேர்ப்பதும் உலகில் போட்டு போடுவதும் காசுக்கு. நடக்கிறதெல்லாம் காசுக்கு தானுங்களா? ஜனநாயக நாட்டுல மக்களாட்சி நடக்குது. பொருள் இல்லாம ஒரு நாளைக்கு இருந்து பாருங்க, அப்பதான் தெரியும். ஆக அதன் 2 பக்கங்களிலே அமைந்த அறம் இன்பம். பணத்தை மட்டும் கண்டால் குணமே தெரியாது, குணத்தை மட்டும் கண்டால் பணமே தெரியாது. பணத்துக்காகவே வாழும் வாழ்க்கை பாச நேசங்களை நோக்காது, குணத்துக்காகவே வாழும் வாழ்க்கை வாழ்க்கை வசதிகளை பார்க்காது. பணம் என்பது கோயிலை ஆளும் தேவஸ்தானம் தான், குணம் என்பது இறைவன் வாழும் மூலஸ்தானம் தான். அப்படின்னா பணம் இல்லாம கோயிலை கட்ட முடியாது. 10 நிமிஷம் 3 நிமிஷம் எடுத்துட்டாரு. அதனால அது கணக்கு வராது. ரொம்ப கணக்கா இருக்காங்க. அன்பு பெற்ற அருள் என்னும் குழந்தை அந்த அன்பா கணவன் மனைவி இணைந்து ரொம்ப கேட்டு கடவுளுடைய அருளை வேண்டி ஒரு நல்ல குழந்தையை பெற்று அது வளரணும்னா, வளர்ந்து படிக்கணுமானா, படித்து பெரிய ஆளாகணுமானா, இவங்களுக்கு குழந்தை பிறந்த வரைதான் அன்பும் கடவுள் அருளும் தேவை. அதற்கு மேல அது வளரணுமானா என்னங்க வேணும்? இதுக்கு மேல வேணுமா? பொருள் தான் வேணுங்கிறதுக்கு வேற அதுக்கு தேவையில்லையா? அன்பு என்று அருள் வேண்டி பெற்ற குழந்தையை வளர்க்க வேண்டுமானாலும் உனக்கு பொருள் என்னும்
செவிலித்தாய் ஆவது. மறுபடியும் அன்பின் குழந்தை பொருள் செல்வச் செவிலியார் உண்டு. அந்த பொருளை வளர்ந்துட்டார். ஒன்று சொல்லலாம், பொருள் சேர்க்கப்படுவது தீதின்றி வர வேண்டும், நல்ல முறையில் சம்பாதிக்கணும். நாங்கள்லாம் அப்படித்தான் சம்பாதிச்சோம். அவர் ஆசிரியர், நான் தலைமை ஆசிரியர், இவர் தலைமை ஆசிரியர், நாங்கள் எல்லாருமே வேற எப்படியும் சம்பாதிக்கல. அதனால நாமெல்லாம் டியூஷன் நடத்துறியா? இல்லை, அதுக்கு நேரம் இல்லை. டியூஷன் நடத்தினா கூட உடம்பு கொடுத்தாங்க. அது அறிவு அறிவு செய்யல. இந்த பொருட்பாலில் அரசன், அரசாட்சி, பொருளாதாரம், நிர்வாகம், குடிமக்கள், இப்படி பல எல்லாவற்றையுமே பொருள் சார்ந்து சொல்லியிருக்கிறார்கள். இது சிறந்து இருந்தால்தான் வீதியெல்லாம் தர முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்ன ஒண்ணு, நான் ரொம்ப நேரமா அவங்கள கஷ்டப்படுத்த போறதில்லை. அடுத்தது பொருள், பொருளற்றவரையும் ஒரு பொருளாக செய்வது. அப்படி சொல்லுங்க. பொருளற்றவரையும் ஒரு பொருளாக செய்வது பொருளே ஆகும். பொருளற்றவரும் ஒரு பொருளாக மதிக்கப்பட வேண்டும் என்றால் அவருக்கு தேவை பொருளே ஆகும் இல்லையா? பொருள் இல்லை என்றால் அது நடக்க மதிப்பதற்கு மதிப்பு கிடையாது. பிறர் மதிக்க வேண்டுமானாலும் பொருள் தேவை. ஒரு கல்யாணத்துக்கு, திருமணத்துக்கு ஒரு பையனை போய் கேட்கிறாங்க, அவன் படிச்சிருக்கிறானாங்கள, அப்புறம் தான் கேட்கிறான். படிப்பு என்ன, குலம் என்ன, குணம் என்ன, அது என்ன, இது என்ன, எல்லாம் கேட்கறதுக்கு முன்னால பையனுடைய வருமானம் என்ன, பையன் பொண்ண சாப்பாட்டு கஷ்டம் இல்லாம கை கண்கலங்காம காப்பாற்றுவானா, இல்ல சம்பாதிக்கிறதையெல்லாம் கொண்டு போய் டாஸ்மாக்களை கொடுத்துருவானா அப்படின்னு தான் பாக்குறாங்களே தவிர மீதி எல்லாவற்றையும் அப்புறம் தான் கேட்கறாங்க. அவன் அறநெறியில் வாழ்கின்றவனா, வருமானம் தேய்மானமானால் வாழ்க்கையில அவமானம். அது வேற, எனக்கு தெரியாத நீங்க எடுத்துட்டு வருமானம் தேய்மானமானால் தேய்மானமானால் நடுவரே என் பக்கம், நடுவரே என் பக்கம். அப்புறம் இதுக்கு மேலே போறாங்க தெரியல. நீதிபதி மயக்கம் நல்ல அருமையா நல்ல ஆழ்ந்து படிச்சீங்க. நல்ல அருமையா பகிர்ந்து சொல்றாரு. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லோரும் செல்வர் சிறப்பு. நல்லது. காசு இல்லாதவன் கடவுளே ஆனாலும் கதவை சாத்து. அன்னைக்கே ரத்தகணியில் காசு இல்லாதவன் கடவுளே ஆனாலும் கதவை சாத்தடி. எங்கேயும் கேட்டுப்படுது, எங்கேயும் இல்லை. அதே மாதிரி பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேய்த்து சென்று. பொருள் எண்ணுகின்ற நந்தா விளக்கமானது தன்னை உடையவர் எண்ணிய தேசங்களுக்கெல்லாம் சென்று அவர் பகையாகிய இருளை போக்கி. இதுவும் வள்ளுவர் சொன்னார். இன்னத்துக்கு மேல இந்த வள்ளுவருடைய அக்கா ஒருத்தர் இருக்காங்க. அவங்க அக்காவும் தங்கையும் நிறைய சகோதரி ஔவையார். அவங்க ஒரே அடியா அடிச்சாங்க பாருங்க. கல்லானே ஆயினும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லோரும் சென்றங்கு எதிர்கொள்வர். பணம் இருந்தா போதும், பணம் வந்தியிலே குணம் இல்லையா? அது மட்டுமா, பைத்தியக்காரனுக்கு பின்னால விட்டுருங்க, பணக்காரனுக்கு பின்னாலே 10 பேர். வணக்கம். பணக்காரனுக்கு பின்னாலே 10 பேர் இருப்பாங்க. அவன் கல்லானை ஆயினும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லோரும் சென்றங்கு எதிர்கொள்வர். இல்லானை இல்லாலும் வேண்டாம், பரவாயில்லைங்க, இல்லானை இல்லாலும் வேண்டாம், மற்ற எடுத்த தாயும் வேண்டாம். அவங்க சொன்னாங்க, சான்றோன் என கேட்ட தாய், சான்றோன் என கேட்ட தாய் இல்லைங்க, சம்பாதிக்கிறான் என்று கேட்ட தாய். சம்பாதித்தா பணம் வர முடியாது. சம்பாதிக்கிறான் எப்படி வேணும் சம்பாதிக்கிறான் என்று கேட்டதாய் என்று சொன்னா இந்த காலம். இன்னும் வள்ளுவர் காலத்துல அந்த குரலை எழுதிட்டு அப்புறம் அவரே திருத்திக்கிட்டார். அப்புறம் அவங்க அம்மாவை சொல்லி திருத்த சொன்னாரு, ஈண்டெடுத்த தாயும் வேண்டாம்.
ஒரே அதே மாதிரி 2 மாணவர்கள் பேசிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன பேசினாங்கன்னா, எங்க அப்பா அம்மாவுக்கு என்னை விட எங்க அண்ணனை தான் ரொம்ப பிடிக்கும். நான் படிக்கிறேன், அவன் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன், அவன் பொருள் ஈட்டுகிறான், அவனை என் பெற்றோர் விரும்புகின்றனர். நான் படித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னை விரும்புவதில்லை. வீட்டுல காலையில ஸ்பெஷல் காபி போட்டா அவனுக்கு தான் முதல்ல கொடுக்குறாங்க. இல்ல எனக்கு டீ தண்ணி தந்தா அவனுக்கு ஹார்லிக்ஸ் கொடுக்குறாங்க. எனக்கு வெறும் சோறு போட்டா அவனுக்கு கறி சோறு போடுறான். கேட்டா பாவம் காலையிலிருந்து ராத்திரி வரை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுக்கிறான். இந்த சின்ன பசங்கள்ல இருந்து அப்படித்தான் அந்த எண்ணது. இது எல்லாத்தையும் விட இன்னொன்னுங்க, பசின்னு ஒன்று நேரம் தரல. இன்னும் நிறைய சரி நான் முடிச்சிருக்கேன். கடைசியா ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். பசின்னு ஒன்று இருக்குது இல்லையா, இந்த பசி ஏங்க ஏற்படுது? இப்ப நமக்கு பின்னால பசி வராது, ஏன்னா அறிவு பசியை தீர்த்து கொண்டிருக்கிறார் அண்ணன். அதனால அப்படியே பசிச்சாலும் அப்புறம் நம்ம போய் சாப்பிட்டீங்கன்னா நம்ம கையில பாக்கெட்ல காசு. ஆனா அந்த பொருள் என்பது இல்லாமல் வறுமை என்பது வந்து, அந்த வறுமையினால் ஒரு பசியும் வருமானால் அதனால என்னெல்லாம் போகும் சொன்னா 10 போகுங்கிறாங்க. மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவர், உயர்ச்சி, தாழ்மை, தேனின் கசிவந்த சொல்லிய காமுறுதல் 10 பறந்து போகும். இந்த 10 இல்லாமல் வறுமை எவ்வளவு கொடுமையானது என்பது. வறுமைன்னு சொன்னா பொருள் இல்லைன்னு அர்த்தம். பொருள் இல்லைன்னு பசி வருது. பசி வரும்போது அந்த பசியை போக்குவதற்காக இந்த 10ல எதுவுமே உனக்கு துணை நிற்காது. துணை இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நீ வாடி நிற்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு கடைசியாக பணம் பொருள் இல்லாவிட்டால் பள்ளிக்கு போகணுமா? இன்னைக்கு பாருங்க சார், பள்ளிக்கு போகணுமா? பணம் வேண்டும். மருத்துவமனைக்கு போகணுமா? பணம் வேண்டும். தவித்த வாய்க்கு தண்ணீர் வேண்டுமா? பணம் வேண்டும். ஒரு வாய் சோறு திங்கணுமா? பணம், பொருள் வேண்டும். திருமணம் நிச்சயிக்க பொருள், நிச்சயித்த திருமணத்தை நிறுத்த பொருள். இறந்தா பணம், பிணத்தை புதைப்பதற்கும் பணம். பொருள் பொருள் பொருள். இந்த பொருள் இல்லாமல் இந்த உலகிலே ஒரு வினாடி கூட முடியாது, எதையும் செய்ய முடியாது. எனவே அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், பொருளே முதன்மையானது, பொருட்பாவை முதன்மையானது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி செந்தன்மை பூண்டோடுதலா அவரு எங்க சிறப்பா படிச்சு பொறுப்பா பாருங்கயா. பணம் பந்தியில குணம் உட்பையில அழகா சொல்லிட்டாரு. நடுவரது எய்த அதை எங்கே போய் ஆராய்ச்சி பண்ணி பிடிச்சி மற்ற இருதலையும் எய்து நடுவில் இருக்கிற பொறுப்பா நம்மளே இருந்தா அளவு பொருள் நம்ம கை கட்டி சேவகமாக இருக்குது அழகா சொன்னார். ஒருத்தன் சொன்னா அணில் வளர்த்து ஓடி விட்டு, பறவைகள் வளர்த்து பறந்து விட்டு, மரம் வளர்த்து வந்து இரண்டும் வந்து விட்டு, அது போல அறம் வளர்த்து அது போயிடுச்சு கையில், இன்பம் வளர்த்து அதுவும் போயிடுச்சு, பொருள் வளர்த்து அறமும் இன்பமும் வந்து சேர்ந்து விட்டது அப்படின்னு ஒரு அருமையான கருத்தை நல்லா சொன்னார். ஒரு வக்கீல் ஒரு கேள்வி கேட்டார். சாட்சி சொல்ல போறப்போ, ஐயா உங்களுக்கு என்ன வயசு? 75 வயசு. இல்ல நீ கொலை பண்ணவனே பார்த்தேன்னு சொல்றியா? மூக்கா 75 வயசு. அது நடந்தது 100 வருஷத்துக்கு அப்பா இருக்கு. நீ அதை எப்படி நீ பார்த்துருக்க முடியும்? நீ எவ்வளோ தூரம் இருக்கிற பொருளை ஒத்து பார்ப்ப அப்படின்னு கேட்டார் வக்கீல். அதுக்கு இவர் சொன்னாரு, வானத்தில் இருக்கிற நிலவையே நான் பார்த்துருவேன். பார்த்தீங்களா? அது எது எளிமையாக கிடைக்குது. அந்த சாட்சியினால ஒரு வக்கீல் மறந்து போயிட்டார். அப்படி எதையும் சொல்றதை சிறப்பா வெட்டி ஒட்டி சொல்றதோட வெட்டி சொல்றதே அவர் மிகவும் சிறப்பாக சொன்னார். சின்ன ஒரு சின்ன அசீர்திருத்தம் அவங்க சொன்னதை நீங்களும் பொருள் என்று சொன்னால் 73வது அதிகாரம் மட்டும்தான் பொருள் செயல் வரை. மகிழ்ச்சி அது பிரதான நோக்கம் கொடுக்க கூடாது. பிரதான நோக்கம் அது அல்ல. பொருள் செயல் வகை ஒரே அதிகாரம் தான். மற்றதெல்லாம் தான் பொருட்பாடு. வள்ளுவர் சொன்னது பொருள் என்று
பணத்தை மட்டுமல்ல, அது ஒரு அதிகாரமே தவிர மற்ற எல்லா அதிகாரம் கருத்து சார்ந்தது. அதையும் அடுத்தபடியாக இன்பத்து பாலுக்குரிய நல்ல அறிவாளர் எங்கு அழைத்தாலும் வந்துடுவார். யாருக்கு வேண்டுமானாலும் துணையாக இருப்பார். அவ்வளவு சிறந்தவர். எல்லா இலக்கிய கூட்டத்திலும் கலந்து கொண்டு கலக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் தம்பி அறிவாளர். நல்ல அறிவாளர். நான் அவர்களை அழைக்கிறேன். வருக. என் அன்பான அறிவே, என் அறிவில் ஊறும் ஆனந்த வெள்ளமே, என்று என்று பாடினேன், ஆடினேன், நாடி நாடி விரும்பியே கூவினேன், உளறினேன், அலறினேன், மெய் சிலிர்த்து இருகை கூப்பி விண்மாறி எனையன் இரு கண்மாறி பெய்யவே சற்றயர்ந்தேன். யான் இருமுறைய விந்தக கல்வனானாலும் உன்னை இடைவிட்டு நின்றதுண்டோ? என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ? யாரேனும் அறியாவரும் துரும்புறைய நெல்லினும் கைவிடுதல் நீதியோ? தொண்டரடு கூட்டு கண்டாய் சுத்தனில் படமான பரம் சோழியே சுகவாரியே என்று என்னையும் தாயுமாய் என் சிந்தையில் வீட்டிருக்கின்ற செந்தமிழ் தாயை வழங்கி இந்த செந்தமிழ் தாய் உலகமெல்லாம் பரவி இன்பத்தை ஊட்டிக் கொண்டிருக்கின்றாள் என்கின்ற அந்த அடிப்படையில் அடுத்த திருத்தம கருத்துக்களை அள்ளி வைத்தார். கோலம் பால் இருக்கும், குண்டு மொழி பூ இருக்கும், கையில் பால் இருக்கும், கதவு இருக்கு, தாடு இருக்கும், கண்ணாடி வளையலிவோ கையெல்லாம் நிறைஞ்சிருக்கும், எந்திரிச்சு பார்க்கையில எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும், முதலா பார்க்கும்போது அச்சமாக இருக்கும், விளக்கு விடியும் போது விளக்கிலிருந்து நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த சாதி முகத்தை பத்தி மிக அருமையாக கவிஞர் அப்பா சொன்னாரு. முதலிரவுனா என்ன? முதலிரவுன்றது எது குறிக்கும்? முதலிரவுன்றது எதை குறிக்கும்? வாழ்க்கையிலே திருமணமாகி வர்ற முதலிரவு வந்து அதுதான் முதல். ஆனா முதலிரவுன்னு சொன்னா எது தெரியுமா? குழந்தை பிறந்தது பார்த்தீங்களா, அதுதான் முதலிரவு. குழந்தைக்கு முதல் இரவு அதுதான். தமிழ் என்ன பண்ண அந்த இரவை கணக்கில் சேர்த்தாம வாழ்க்கை தொடங்குது பாருங்க, அந்த இரவு முதலிரவு வச்சாங்க. இல்வாழ்க்கை தொடங்குறதா முதலிரவு வச்சா அதுதான் சிற்றிருப்பு. அவர் சொன்ன ரொம்ப அருமையா சொல்லிட்டார். அற்புதமான கருத்துக்களை அள்ளி வழங்கினார். இன்பம் என்பது முப்பாலிலும் முதன்மை பாலாக விளங்கக்கூடிய பாருங்க. இந்த மூணு வரல வச்சு இது என்னது? அறுதுப்பால். இது என்னது? பொருட்பால். இது பாருங்க, அறுதுப்பாலை பிரிச்சுக்கலாம், அறுதுப்பாலை பிரிக்கலாம் வரும், பொருட்பாலை பிரிக்கலாம் வரும், இன்பத்துப்பால் பிரிக்க முடியாது. நடுவரில் எடுத்து பாருங்க, நடுவரில் எடுக்க முடியாது. மூணு ஒன்றா வச்சுக்கிட்டு இதை எடுக்கலாம், இதை எடுக்கலாம், இந்த வரல எடுக்க முடியாது. அப்ப இன்பத்துப்பால் இடைபிரியாமல் இருக்கக்கூடியதான் இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையான சிந்தனை சொன்னார்கள். அன்பு கவி அவர்களுக்கு மிகுந்த வாழ்த்துக்கள். இன்பத்துப்பால்களை பற்றி உங்களுக்கு பிறகு உலகம் சொல்ற இந்த நேரம் இல்லை. அடுத்தபடியாக ஒரு சுற்று முடியுதா? அறுத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் ஒரு சுற்று முடியுது. இப்பொழுது அறுத்துப்பாலிலே இரண்டாவதாக அணி பேச்சாளராக இருக்கக்கூடிய சாலினி ஜெரால்டு அவர்கள் ஏற்கனவே கவிதையில் சொல்லிட்டு குளிர்ச்சிக்கு இனிமையானது இளநீ, குணத்தில் இனிமையான ஒரு சாலினி சொன்ன அவர்களை அழைக்கிறேன். வருக கருத்தை தருக. அது உறுதியாக சொல்லியிருந்தார். தமிழுக்கும் தமிழ் இலக்கியங்களுக்கும் தமிழ் தொண்டர்களுக்கும் தமிழருக்கு சேவை செய்து கொண்டிருக்கிற எங்கள் பெரிய அண்ணன் ஐயா அவர்களும் நம்முடைய மின்னல் கவி உதயகிர ராமானுஜா அவர்கள் மின்னல் கவி அப்படி யாருமே இது வரைக்கும் பட்டம் கொடுக்கல. மின்னல் கவி மின்னல் கவி அவர்களும் வருக என்று வரவேற்கிறோம். சுபசந்திரசேகர் திருப்பூர் தொண்டர், மொழி தொண்டர் வசீகரன் ஐயா அவர் பாருங்க. அவர் எல்லாம் பெரும் தமிழ் ஆளுமைகளெல்லாம் வந்திருக்கிறார். வசீகரன் ஐயா பல தமிழ் தொண்டர்களை உருவாக்குபவர். உலகில் இல்லறத்துக்கு அடுத்தபடியே தமிழாரம். அதுதான் எங்க வசீகரன் ஐயாவுடைய அறம். அறத்திலே சிறந்த இல்லறமா தமிழறமானா தமிழாரம்னு சொல்லுவார். எங்க சுபசந்திரசேகர் தமிழ் தொண்டர். எங்க போனாலும் அவருக்கு என்ன வேலை? இந்த மாதிரி இலக்கிய கூட்டத்தில்
பணிவிடை செய்யறது. எல்லாருக்கும் இந்த அழைப்புகள் கொடுக்கறது, இந்த கூட்டாங்க நடக்குன்னு சொல்றது, எல்லாருக்கும் தேநீர் வழங்குறது, உணவு வழங்குறது, இதெல்லாம் தமிழ் அடிப்படையான சேவை செம்மலா விடக்கூடிய சுப சந்தோஷம். அப்படியா அதை விட அவர் சிறந்த படைப்பாளி. அவர் அது சொல்லி முடியுங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. அது அடுத்து சொல்ல வந்து எல்லாவற்றுக்கும் கவிஞருக்கெல்லாம் பெரும் கவிஞரும் படைப்பாளி பெரும் படைப்புகளெல்லாம் அது மின்னல வரும். மின்னல் நல்லா படித்து பல பேர் உணர்வு அறிவு பெறுகிறார்கள். அப்படிப்பட்ட ஐயா தம்பி அவருடைய வருது வரவேற்பு இப்போ அடுத்தபடியா பொறுப்பாக சாரணி ஜலாட் அவர்கள் பேசுமாறு அரசு பாதையில் கண்டிக்கிறேன். அரசு பாதையில் பேசுவார். ஒரு சிறப்பான ஒரு தலைப்பு உப்பாலை முதன்மையான என்பதாக 3 அணிகளில் ஒருவர் பேச்சாளர் பேசியாச்சு. 3 அணியிலிருந்து ஒருவர் பேச்சாளர் பேசியாச்சு. ஏனால் இந்த அளவுக்கு தமிழ் பேச வைத்தது இந்த தமிழ் அறம் சார்ந்த தமிழ் என்பதால் அந்த அறத்துப்பாலை வலியுறுத்தி நான் பேசுவதற்கு வந்துள்ளேன். இந்த வாய்ப்பை தந்த நடுவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அதுதான் முதல்ல பேச நன்றி. அறத்துப்பால் என்பதான தலைப்பில் என்னுடைய கருத்துக்களை முன் வைப்பதற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்றால் இத்தனை சான்றோர்கள் நிறைந்த சபையில் நான் பேசுவதற்கான எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பே மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் இப்படிப்பட்ட சான்றோர்கள் மத்தியில் நான் பேசியதில்லை. இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெறுகின்ற முதல் வாய்ப்பு. ஏனென்றால் பல பட்டிமன்றங்கள் பேசியிருக்கிறேன். அது சாதாரணமாக ஜனரஞ்சகமான பட்டிமன்றம். இப்படிப்பட்டதான தமிழ் ஆழ்ந்த சான்றோர்கள் மத்தியில் பேசுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்ததற்காக நடுவர் ஐயா அவர்களுக்கும் இந்த திருக்குறள் கழகத்திற்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கருத்துக்களாக நான் சொல்ல வருகிறேன். முதலாவது 2 அணி தலைவர்களுக்கும் பேசியவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் பொருட்பாலையும் அறவழியில் வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொன்னார்கள். இன்பத்துப்பாலையும் காமத்துப்பால் என்பதாக சொல்லி அவர் அதையும் அறவழியில் தான் பெற வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகவே பொருளும் இன்பமும் அறவழியில் பெற வேண்டும் என்ற அறத்துப்பாலை முப்பாலை முதன்மை பால் என்பதாக நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக திருக்குறளை முப்பாலாக செய்தது ஏன் வள்ளுவர் என்பதை பிடித்ததான காலமாக பல கேள்விகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பல சான்றோர்கள் இதை பிடித்ததான கருத்துக்களை அவர்கள் விவாதங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட விவாதத்தை குறித்து நானும் ஒரு இடத்திலே படித்த ஒரு கருத்தை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வள்ளுவர் அறத்துப்பாலை எழுதி முடிச்சுட்டு அதன் பிறகு அவர் அமைதியாக அதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறார். கடைசியா அவர் கொண்டு வந்து முடித்த அதிகாரம் ஊழியர்ல முடிச்சிட்ட பிறகு அவர் யோசிக்கிறார், இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம். ஏன்னா ஊழியரில் முடித்து விட்டது கொண்டு போய் ஒரு முட்டு சதையை நிறுத்தின மாதிரி யோசிக்கிறார் வள்ளுவர் எண்ணம். இதை கொண்டு போய் சண்டை மூட்டி விடுற மாதிரி இருக்குது, இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டமே அப்படி என்பதாக ஆழ்ந்து சிந்தித்து 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 அதன் விளைவாக தோன்றியதுதான் இந்த பொருட்பாலும் இந்த அறத்துப்பாலும் என்பதாக நான் படித்து அறிந்து கொண்ட செய்தி. ஏனென்றால் ஊழியரோடு நிறுத்தி விட்டிருந்தால் இந்த பொருட்பாலும் இந்த இன்பத்துப்பாலும் இல்லாதிருந்தால் திருக்குறள் உலக பொதுமறையாக போற்றப்பட்டே இருக்காது. ஏனென்றால் ஒருவேளை பொருட்பாலை மட்டுமே அவர் முதன்மைப்படுத்தி எழுதியிருந்தால் அது மூலதனம் நூலை போன்று அது ஒரு பொருளாதார நூலாக மாறியிருக்கும். இன்பத்துப்பாலை மட்டுமே அவர் பெரும்பாலும் பயன்படுத்தி அதை மட்டுமே நூலாக செய்திருந்தால் அது ஒருவேளை காமசூத்திரம் போன்ற ஒரு நூலாக அந்த துறை நூலாக போயிருக்கும். அறத்துப்பாலை எழுதி அறத்தை முதலாக வலியுறுத்தி அறத்தை முதன்மைப்படுத்தி வைத்ததால் தான் திருக்குறள் 4 வேதங்களுக்கு அடுத்தபடியான உலக பொதுமறையாக அது வழங்கப்பட்டது என்ற ஒரு கருத்தை நான் முதன்முறையாக சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது இந்த அறத்துப்பாலை அவர் எழுதி முடித்த பிறகு இந்த பொருட்பாலும் காமத்துப்பாலும் துணையாக அவருக்கு வந்தது இல்லையா? அப்ப அந்த பொருட்பாலும் இன்பத்துப்பாலும் துணையாக செய்தாலும் கூட நடுவர் ஐயா சொல்லியும் கூட நம்ம
எப்படி என்பதாக ஒவ்வொன்றையும் அவர் சிறப்பாக வலியுறுத்தி கொண்டிருந்தார். ஆகவே அந்த ஒரு காரியத்தை எதிர்த்து போராடுகின்ற அறிவை கூட, கல்வி, கேள்வி எல்லாவற்றையும் கூட அறவழியிலே பெற வேண்டும் என்பதாகத்தான் வள்ளுவர் வலியுறுத்தி சொன்னதால், ஆகவே தான் வள்ளுவரே தன்னுடைய இயலிலே முதலிலே அறத்துப்பாலை முதன்மைப்படுத்தி வைத்துள்ளார். இது அடுத்து இரண்டாவது கருத்து. அடுத்ததாக ஐயா அவர்கள் பேசும்போது ஒரு குரல் சொன்னார். எத்தனை பேர் அதை கவனிச்சுக்கின்றீங்க? அறத்தின் செய்து வேண்டாம் சிவிகை பொறுத்தான் உண்டாம் இடை அப்படி என்பதாக. அதாவது அறத்தின் வழி செல்வது பல்லக்கிலே செல்வது போன்றதான ஒரு பொருளிலே ஐயா அவர்கள் சொன்னார்கள். அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் உடன்படுகிறேன். அறம் என்பது பல்லக்கு தூக்குவதா சுமப்பதா ஐயா? எதுங்க ஐயா சொல்லுங்க. நடுவர் யார் தூக்குகிறார்? நடுவரை கேட்கிறேன். அறத்தின் வழி நடப்பது என்பது பல்லக்கிலே அமர்ந்து செல்வதா அல்லது பல்லக்கை சுமந்து செல்வதா? அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம்னு சொல்லிட்டாரு வள்ளுவர். பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொன்னாலும் இந்த பாவ புண்ணியத்தை பல்லக்கில் ஏற்றியவர் பரிமேல் அழகர் தான். அப்படி என்பதாகத்தான் நான் அறிந்த செய்தி. அதை இந்த இடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதன்படி பார்க்கும் பொழுது புண்ணியம் செய்தவர் பல்லக்கிலே அமர்ந்து போவர், பாவம் செய்தவர் அந்த பல்லக்கை சுமப்பவர். ஆக அந்த காலத்தின்படி, வள்ளுவரின் காலத்தின்படி, இன்றைக்கும் கூட சரி, பல்லக்கிலே அமர்ந்து செல்பவர் யார்? அரசர், மேட்டுக்குடி மக்கள், மடாதிபதிகள். அவர்கள் எப்படி வேணா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம், உயரமா இருக்கலாம், குள்ளமா இருக்கலாம், குண்டா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா பல்லக்கை சுமப்பவர் யார்? பல்லக்கை சுமப்பவர் அந்த உயர்குடிக்கு அடுத்த பிறப்பாக தாழ்மையானவர்களாக. ஆனா அவர்களுடைய உடல் வலிமை எப்படி இருக்க வேண்டும்? நிச்சயமாக வலிமை மிக்கவர்களாக இருக்க வேண்டும். இதிலே வள்ளுவருடைய கருத்து பல்லக்கிலே அமர்ந்து செல்வது அல்ல அறம், பல்லக்கை சுமப்பது போன்றது அறம் என்பதாகத்தான் வள்ளுவரின் கருத்து. ஏனென்றால் வலிமை உடையவர்களால் மாத்திரம்தான் அந்த பல்லக்கை சுமந்து செல்ல முடியும். உள்ளே அமர்ந்தவர் எப்படி வேணாலும் இருக்கலாம், அவருக்கு அந்த உடல் வலிமை அவசியம் இல்லை. ஆக தோல் வலிமையும் உள வலிமையும் அற வலிமையும் நிறைந்ததாக இருக்க வேண்டும் அறம் என்பதாகத்தான் வள்ளுவர் அந்த கருத்தை சொல்லி இருப்பதாக நான் தெரிந்து கொண்டேன். அதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆக அதுல பல்லக்கு சுமக்கும் போது உட்கார்ந்து போறது எளிது, பல்லக்கிலே சுமந்து போறது தான் என்னது ரொம்ப கஷ்டமானது. ஆக அறத்தை வலியுறுத்துவது, அறத்தை நாம் செய்வது, அறத்தின் வழி நிற்பது என்பது பல்லக்கு சுமப்பது போன்று சற்று கடினமான ஒரு காரியம், வலிமையான ஒரு காரியம். அந்த வலிமையான காரியத்தை எங்கள் அணியிலே நாங்கள் எடுத்து முன்வைத்திருக்கிறோம். அந்த வலிமையான காரியத்தின்படி நடுவர் ஐயா அவர்களும் அதற்கு தீர்ப்பு சொல்வார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே நான் நம்பிக்கொள்கிறேன். ஆகவே அடுத்தது இதுக்கு நான் எடுத்துக்காட்ட எதை சொல்லணும்னா கையூட்டு வாங்குவதை சொல்லலாம். கையூட்டு வாங்குவது என்பது ஒரு பல்லக்கு சுமப்பது போன்று. கையூட்டு வாங்க மாட்டேன் என்று சொல்லுவது பல்லக்கை அமர்ந்து செல்வது போன்று. நாம் கையூட்டு வாங்கி சென்றால், அதாவது பல இழப்புகள், தாமதங்கள், நம்ம கையூட்டு கொடுக்க மாட்டேன், நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நமக்கு அது எப்படி இருக்கும்? நமக்கு செய்ய வேண்டிய நம்ம ஏதாவது ஒரு அரசு அலுவலகத்துல போய் எந்த ஒரு காரியமும் காசு இல்லாம நடக்குமா? நிச்சயமா நடக்காது. அந்த பொருளை தான் ஐயா அவர்கள் வலியுறுத்தி 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 சொன்னார்கள். ஆக ஒரு கையூட்டு காரியத்தை நம்ம பார்த்தோம்னா கையூட்டு கொடுக்க மாட்டேன் என்று அறத்தின் வழி நிற்பதுதான் அந்த பல்லக்கு சுமப்பது போன்ற ஒரு நேர்மையான காரியமாக நான் இந்த இடத்திலே கருதாக. அறத்தை தூக்கி சுமக்க தோல் வலிமை தேவை, உள வலிமை தேவை. ஆகவே அறமைத்தான் முப்பாலின் முதன்மை பாலாக நாம் கருத வேண்டும். அடுத்தது இன்னொரு கருத்தையும் ஐயா அவர்கள் பேசும்போது சொன்னாங்க. இவர் பேசும்போது சொன்னார், மலரிலும் வெள்ளியது காமம் சிலர் அதை செவி தலைவராக இன்பத்தின் வழியாகத்தான் அறத்தை நாம் அறத்தின் வழியாகத்தான் நாம் பெற வேண்டும். அந்த இன்பத்தை நாம் அறவழி பெறாமல் வேறு வழி பெற்றால் அது ஒரு முறையான ஒரு செயலாக இருக்குமா? நிச்சயமாக இல்லை. அந்த முறையற்ற செயலுக்கு நம் வள்ளுவரும் சரி, நம்முடைய சமூகமும் சரி, நாமும் சரி, அதற்கு நாம் துணை போவது இல்லை. ஆகவே இன்பத்து பாலா இருந்தாலும் சரி, பொருட்பாலா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதை நாம் அறத்தின் வழியே தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை மீண்டுமாக இந்த இடத்துல நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். இன்னும் ஒரு கருத்து, அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது அந்த இல்வாழ்க்கையை குறித்து தான் பொருட்பாலையிலே அவர் இல்லறவியலை குறித்து பேசிவிட்டார். ஆனால் இன்பத்து பாலையிலே கலவியல் கற்பியலை மாத்திரம் தான் பேசு. அந்த கலவியலும் கற்பியலும் கூட இன்பத்தையும் கூட நீங்க அரண் வழியில பெற வேண்டும் என்பதை தான் அத்தனை குரல்களும் வலியுறுத்தி கொண்டே வருகிறது. அடுத்தது அவர் அறம் என்பது என்ன அப்படின்ற ஒரு கருத்தை மட்டும் நான் நிறைவாக சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். சமுதாயத்தை ஒரு மனிதன் செந்தரிப்படுத்தி ஒழுக்க நெறியோடு வாழ்வதுதான் அறம். ஒரு சமுதாயத்தில் வாழ்கின்ற ஒரு தனி மனிதன், ஒவ்வொரு மனிதனும்
சமுதாயம். அந்த தனி மனிதன் அறத்தின் வழியாக செந்நறியோடு வாழ்வதுதான் அறம் என்பதாக. ஆக இந்த ஒழுக்கத்தின் பயன் சிறப்பும் செல்வம், இதுவே அறத்துப்பாலின் சிறப்பாக. அறத்துப்பால் அவர் சொன்னார்ல, பொருட்பால் இத்தனை அதிகாரம் இருக்குது, இத்தனை குரல் இருக்குது, அத்தனை இருந்தாலும் மெஜாரிட்டி இருந்தாலும் மைனாரிட்டி ஒன்னே ஒன்று இருந்தாலும் அந்த மைனாரிட்டி தான் என்ன பண்ணும், மெஜாரிட்டியை சேர்த்து கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறது. இந்த மெஜாரிட்டி விஷயத்தை வலியுறுத்துகின்றது அந்த மைனாரிட்டியான அறம் தான் என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கடைசியாக ஒரே ஒரு கருத்து, பொருளற்றதே பொருளாக செய்வது பொருளே என்பதை பற்றி ஐயா பேசினாரு. அதுதான் நடுவர் ஐயாவும் சொன்னார், பொருள்னா செல்வம் கிடையாது, பணம் கிடையாது. ஆனாலும் கூட அந்த கருத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அறத்தால் வருவதே இன்பம், ஐயா இன்பத்துமாலா இருந்தாலும் அறத்தால் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்தே புகழும் இல்லை என்ற ஒரு கருத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒல்லும் வகையான அறவினை ஒவ்வாதே செல்லும் வாயெல்லாம் செயலாக அறச்செயல் என்பது பொருள் உடல் ஆகிய இரண்டு வழிகளில் வந்தாலும் கூட அது நம்ம பெறக்கூடிய வழி தொடர்ந்து நாம் அறத்தின் வழியை மாத்திரமே செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லி மீண்டுமா எங்கள் அணித்தலைவர் சொன்ன அதே குரலை சொல்லி சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல அமைந்து ஒரு பால் போடாமை நமது நடுவருக்கு அழகு என்பதை சொல்லி இவர் தக்காரா தகவினரா என்பது இப்போது இவர் கூறும் நடுவருடைய தீர்ப்பினை என்னுடைய வாய்ப்பை நான் நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. அதே மாதிரி ஏற்கனவே நானும் அவர் தான் அமைப்பாளர்களாக இருக்கிறோம், பாரதி கலைக்கழகத்தில் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறோம், எல்லாருமே இருக்கிறோம். பெரும்பாலும் இங்கே தான் வரும்போது யாரும் வருவாங்க யாருக்கும் தெரியல. திடீர்னு வந்த இடத்துல நம்ம கலை கொடுத்து ஒரு ஆள் வந்து பேசுங்கட்டாங்க, நீங்க வருதான் பிரிப்பேர் பண்ண திடீர்னு வந்தாலும் கொஞ்சம் குறிப்புகள் எதுவும் எடுக்க முடியல, இருந்ததை வச்சுட்டு பேசுறேன். தமிழ்நாடு திருவள்ளுவர் கழக தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகம் என்ற அமைப்பை சிறப்போடு நடத்தி கொண்டு வருகின்ற தலைவர் சா மூர்த்தி, பொதுச் செயலாளர் வைமா குமார் உள்ளிட்ட அனைத்து நிறுவனர்களுக்கும் மற்றும் இந்த நம்முடைய பேசி விடைபெற்று செல்லக்கூடிய பெருங்கவிக்கோ பாமு சேந்திராமன் ஐயா அவர்களுக்கும், இந்த நகைச்சுவை பட்டிமன்றத்தில் நடுவராக இருக்கிற நகைச்சுவை நாவேந்தர் பாவலர் குடியாத்தம் குமரன் அவர்களுக்கும், கவிதை வாழ்ந்து இருக்கிற கலைஞர் பெருமக்களுக்கும், பட்டிமன்றத்தில் எனக்கு முன்னால் பேசிய சாதம் பெருமக்களுக்கும், இங்கே சுகஜலா வந்தவர்களுக்கு திரும்ப அனைவருக்கும் வேண்டிய நன்றி வந்து அறிவிக்கிறேன். பட்டிமன்றம் நகைச்சுவை பட்டிமன்றம் போட்டுருக்குது, ஆனால் நகைச்சுவை அதிகமாக பேசுறது யாரும் நகைச்சுவை தான் எனக்கு ஒன்றும் பேச வேண்டியது நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. நகைச்சுவை பார்த்து பொறுப்பாக தான் தந்தை காமுக்கு பார்த்து குடும்பத்தாருக்கு தந்தை தான், தந்தை இல்லைன்னா அவன் தாயாகவே முடியாது, குழந்தையும் வர முடியாது. இவங்க சொன்னதே விடையை முடிஞ்சு போச்சு. நான் சொல்ல பாடுனா வடிவிலா வையத்து மண்ணிய மூன்று நடுவனது எய்து இருதலை எய்தும் நடுவனது எய்தாக்கால் எய்தும் உலை பெய்து அடுவது போலும் பொருள் இல்லாத எல்லாரும் பெட்ரோலர் ஏறி போச்சு, காய்கறி ஏறி போச்சு, நமக்கெல்லாம் கஷ்டப்பட்டா என்ன யார் காரணம்? தினமும் விலை ஏறி இருக்கிறாங்க. அம்பானி அதானிகள் தான் அரசியல் உண்மை. அம்பானி நினைச்சா நாளைக்கு ஏரோட விலைக்கு வாங்கியாச்சு, ரயிலே வாங்க போறான். அதனால காசு இருந்தா எல்லாமே வரும். ஓடி போனாங்க மல்லையா பிடிக்க முடிஞ்சுதா? வெறும் 10,000 ரூபாய் எஜுகேஷன் லோன் வாங்கிட்டு கட்ட முடியல, வீட்டுக்கு போய் கதை வச்சுட்டு வீட்டு சட்டி மாலையை தூக்கி போறான், மாணவனோட சட்டி மாலையை தூக்கி போறான். விஜய் மலையில கோடிக்கணக்கான பணத்தை தூக்கிட்டு போனான், நிரவ மோடி போனான், பிடிச்சாங்களா? பணத்தையும் கொடுத்து தப்பிக்கிறதுக்கு அவனுக்கு வழிவகுத்து கொடுக்கறவனும் இங்கே இருக்கான். ஓடி போயதான் சொல்றான். எனக்கு தெரியும், நான் 30,000 ரூபாய் கடன் கொடுத்த ஒரு பையனுக்கு ஃபர்ஸ்ட் லோனுக்கு முதல் வருஷம் வாங்கிட்டான். செகண்ட் லோன் வாங்குற போது குடுப்பாடு பணம் முதல்ல வாங்கின பணத்துக்கு வட்டி கட்டினா தான் கொடுக்கணும்னு சொல்லி 2வது வருஷத்துக்கு முடியல 40,000 ரூபாய் நான் வெளியே நல்லமா பிஇ முடிச்சான். அந்த பையன் பட்ட சிறந்த பாடல்கள் இந்த லிஸ்ட் தான் இருக்குதா? மேனேஜர் என்ன சொன்னா தெரியுமா? நான் ஒழுங்கா ரிட்டையர் ஆக முடியாது, பட்டாலும் பணம் வசூலிக்கல, நான் ரிட்டையர் ஆக முடியாது. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நாடு பாத்தீங்கன்னா நாடு எங்க போயிட்டு இருக்கேன், எங்கேயோ போயிருக்கு. விவசாயம் போராட்டம் நடத்த 1 வருஷம் ஆகும்போது இல்லையா, எங்க போயிட்டு இருக்கு நாடு? எனவே பணக்காரர்கள் நடுவனதை இருதலை வேண்டும். அது இல்லாத அவ்வளவு இல்லை, பொருள் இல்லாத இவ்வுலகம் இல்லா, இந்த உலகம் இல்ல, அந்த இவ்வுலகம் இல்லாத ஆங்கு அந்த உலகம் இல்லை என்றால் வள்ளுவரே சொல்லிட்டார். எனவே நீங்க சொன்ன கருத்து வச்சு பொருளுக்காக சொன்ன மாதிரி பதார்த்தம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா பொறுப்பாக அரசியல், அமைச்சியல், அங்கவியல், ஒளிவியல் நிறைய இருக்குது.
வாணிஜோதியம்மா பேசும்போது சொன்னாங்க, ஈன்ற பொழுதின் பெருந்துவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதார். ஒரு பையன் எப்பமா சான்றோனாவான்? கல்வி கேள்வியில சிறந்து விளங்க வேண்டும் இல்லைங்களா? ஒரு இவங்க என்ன சொல்ற, கல்வி கேள்வி சிறந்த கல்வியில் எங்க வருது? பொறுப்பாளர் வருது. அப்ப பொறுப்பாக இருக்கக்கூடிய இத்தனை பொருள் இருந்தா தான் பையன் கல்வி இருக்கணும், கேள்வி இருக்கணும், அறிவுடைமை இருக்கணும், பெரியாரை துணை கொள்ள வேண்டும், வலியுறுத்தி தெரிந்து வகை செய்ய வேண்டும், இதெல்லாம் இருக்கு. செங்கோன்மை வேண்டும், எல்லாமே இருக்கு. கண்ணோட்டம் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு சான்றோன் ஆக முடியும். நீங்க நினைச்ச மாதிரி உடனே பெற்றோட சான்றோன் எப்படி சான்றோன் ஆகும்? அது உங்களுக்கு பொறுப்பாளர் இருக்கக்கூடிய இந்த பண்புகள் எல்லாம் அவனுக்கு கண்டிப்பாக வேண்டியது. அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் பேசுறாரு, நம்ம தம்பி ரொம்ப அழகா. அவர் தலைப்பு சின்ன வயசுங்காட்டி அவருக்கு காமத்துப்பால் கொடுத்தாரு, அற்புதமா பேசிட்டாரு. காமத்துப்பால் பேச வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அதனால வள்ளுவருக்கு ரொம்ப குறைவா வெறும் 25 பாடல்கள் சொல்ல வேண்டிய உங்களுக்கு நெறி போட நான் என்ன போய் சொல்றது? 25 அதிகாரம் 25 அதிகாரம் வச்சுட்டார். ஏன்னா அறப்பாளுக்கு 38 அதிகாரம், பொறுப்பாளுக்கு 80 அதிகாரம். ரொம்ப வலியுறுத்தார். அதனால 70 அதிகாரம் வச்சுட்டேன். காமத்துப்பாலுக்கு வெறும் 20. உங்களுக்கு என்ன தெரியுது, எதை போய் நான் சொல்றது அப்படின்ட்டார். ரெண்டாவது நீங்க சொன்னாங்க அறத்துப்பால் எல்லாம். நீங்க அறத்துப்பால்ல இருந்த தனி மனித ஒழுக்கம், அதுதான் அறத்துப்பால் பெரும்பான்மையாக வலியுறுத்துகிறது. தனி மனித ஒழுக்கமா காமராஜ் ஒழுக்கமா இருந்தாரு, எங்க போனாரு? கக்கன் ஒழுங்கா இருந்தா எங்க போனா இருந்தாரு? ஜீவானந்த மாதிரி ஒழுக்காம வாழ்ந்தவன் எவனாச்சும் இருக்கிறான் ஒரு அரசியல்வாதி இல்ல. அவன் குழந்தை ஜீவானந்த பையன் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கான் கீப்பா. போன வருஷம் அந்த இந்த நம்ம காமராஜர் காலத்துல சிறுபான்மையினர் நடத்துற அமைச்சராக இருந்த காமராஜர்ல அவங்க முதியோர்களுக்கு போனாங்க. இன்னொரு காமராஜர் அமைச்சர் ஆஸ்பத்திரியில இருந்து செத்து போயிட்டாரு. பாடியை எடுத்துட்டு போறதுக்கு வண்டி ஆம்புலன்ஸுக்கு பணம் இல்லாம இப்போ இருந்தாலும் 2-3 மாசத்துல நடந்த நிகழ்ச்சி. அவங்க எங்க சார் போனாங்க? அவங்க குடும்பம் என்ன ஆச்சு? வெறும் 100 ரூபாய் வச்சுதாரு காமராஜர். எங்க போச்சு அந்த குடும்பம்? இன்னைக்கு ஓடி ஜெயில போன ஜெயிலுக்கு போனா ஜெயிலர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா அங்கேயே நான் வெளியில போறேன், மார்க்கெட் போறேன், எங்க வேணாலும் போயிட்டு வருவேன், பணம் கொடுத்தா போதும். நடந்தாலே தமிழ்நாட்டுல இன்னைக்கு நடக்குது. கொலைகார குற்றவாளி ஏ கிளாஸ் கொடுத்து அவனுக்கு கீழே 4 பேர் கைதிகள் வேலைக்கு போடுறான் இல்லைங்களா? ஆனா நேர்மையா இருக்கிற போல பெண்ட் பாகுசி பெண்ட் எடுத்தான் கூப்பிடுற சடனாருக்கு திருச்சி கையில ரத்தம் வருது. ஜெயிலர் கூப்பிடுற அவங்க பந்து கொடுத்துருக்கா கூப்பிடுறாங்க கூட போய் இதை செக்கில் சொல்லிட்டு இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சி. சந்தியில் போட்டு 12 பேர் டைரக்டோட வரேன், காலுவே சந்தியா இருந்து கோயம்புத்தூர் ஜெயிலோடு இழுத்துட்டு போனேன். இதெல்லாம் யாரு நல்லா இருந்தாங்க? இந்த மாதிரி பொருள் இருந்தா எல்லாம் மறைச்சு போயிடணும். இன்னைக்கு திருப்பதிக்கு போன யாரு இருந்தாலும் சாயம் போடுறான் பொருள் இருக்கிறவங்க. ஏன்னா அதனால அவங்க சொன்னது ஈன்ற பொழுதின் பெருந்துவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்டதா என்னாங்க. மனிதன் பிறப்பதற்கு காரணம் காமத்துப்பால் நல்ல அறிவான பெரிய கண்டுபிடிப்பு சொல்லிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. முனைவர் சாலினி ஜெரால்ட் அவர் பேசினாங்க, கல்வி கேள்வியில் அறவழியிலே பெற வேண்டும், முடிஞ்சது தீர்ப்பு நீங்களே சொல்லிட்டீங்க. பெற வேண்டியது என்ன? முடியல. நோக்கம் என்ன? கல்வி கேள்விகளை பெற வேண்டும், இதுதான் நோக்கம். பெறுவதற்கு நீங்க அறவழியில பெற வேண்டும், அறவழியை வலுவனை சொல்லிட்டேன். அப்ப நோக்கம் ஒரு மனிதன் கல்வியை பெற வேண்டும், கேள்வியை பெற வேண்டும், சான்றோட துணை இதெல்லாம் தானே. அதுக்கு அறவழியை நீங்க சொல்றீங்க, அந்த தீர்ப்பு நீங்களே சொல்லிட்டீங்க. அதுக்கு மேல என்ன சொல்ல வேண்டும்? அடுத்தது பாத்தீங்கன்னா சிவிகை சுமப்பாடும் ஊர்தாண்டிலே சொல்றீங்க. அது ஐயா சொன்னாங்க. அது சுமப்பவன் மேலே வரக்கூடிய அது வரலாம், மேலே இருக்க கீழே போறக்கூடிய காலம் வரலாம். காலம் என்பது கரந்து போல் சுழன்று மேலது கீழாய் கீழது மேலாய் மாறும் சுந்தரம் சொல்லிக்கிறார். பணக்காரனா இருக்கிறவன் நாளைக்கு ஏழை ஆவன், ஏழை இருக்கிறவன் பணக்காரனா அப்படி வாய்ப்பு வரணும். இங்க நம்ம பார்க்கணும், கீழே மூட்டை தூக்கிட்டு இன்னைக்கு பெரிய பதவி இருக்கான். அதனால அதுல ஏதாவது காலம். எனவே இவங்க சொன்ன மாதிரி பொறுப்பாளுங்கிறது வெறும் பணத்தை மட்டும் வள்ளுவர் சொல்லவில்லை. நீ சொன்னதுக்கு தான் பதில் சொன்னோடைய பொறுப்பால் என்னென்ன வருது எத்தனை சொல்றாங்க. கல்வி ஒரு மனிதனுக்கு கண்ணுடைய என்போர் கற்றோர் முகத்திரண்டு உன்னுடைய கல்லாதவன் ஒரு போட்டினார் வள்ளுவர். அடுத்தது செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும் கேள்வி சொன்னார். அறிவுடைமை எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அந்த அறிவு இல்லாதனால தமிழ்நாட்டில் பாடுபட்டு எலெக்ஷன் சமயத்தில் வர்றாங்க, அதை செய்யும் இதை செய்யும் சொல்ல கேட்டுக்கிறான், காதல் கேட்டு ஓட்டு போறான். இன்னைக்கு அவன் ஓட்டை வாங்கிட்டு போயிடறான், நம்மளை மதிக்கிறதே இல்லை. சொன்னதே அவனும் பார்த்துட்டா நாமளும் காசு எப்பொருள் யார் யார் கேட்கணும் அது வள்ளுவர் சொன்னார். அதை நாம் செய்யாம அடுத்தது மன்னவனுக்கு சொல்றது மிக அற்புதமா அரசனுக்கு சொல்றது நிறைய. வானோக்கி வாழும் உலகலாம் மன்னவன் கோனோக்கி வாழும். மன்னவனை பார்த்தா அடுத்தது நாகரிகத்தை பற்றி வள்ளுவனை போல சொன்னவங்க யாருமே கிடையாது. பெயர் கண்டும் நஞ்சும் அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுவர். உண்டாளமா இக்குலகம் இந்திரர் அமிர்தம் ஈவிதாயினும் இதர தமிழ் உண்டரும் நிலையத்தை பெற 5 அந்த பாட்டு சொன்னாங்க. புறநானூற்று பாடலை பார்த்தா இருக்கும்.
பெயர் கண்டும் நஞ்சும் நயத்தக்க நாகரிகம் பேர் வந்தார். வெள்ளத்தனைய மலை மீட்ட மாந்திரம் உள்ளத்தனை மனசு இருக்குது. அதனால தான் உயர் போறாங்க. மோசமா நினைச்சுன்னா தேரவே முடியாது. இப்ப நிறைய தலைமுறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. நிறைய வாழ்க்கையில வெறும் அர்த்தப்பாலம் மட்டும் வச்சீங்கன்னா முதல்ல கொடுத்துருமா இல்வாழ்க்கை தான் சொல்றாரு வள்ளுவர். அது கடைசியில் என்ன வர்றாரு துறவு சொல்றாரு. இல்வாழ்க்கை மட்டுமே நீங்க வள்ளுவர் சொன்னதை கடைசிப்பீங்கன்னா கடைசியில அல்ல கடைசியில துறவரத்துக்கு தான் நீ போகணும். வேற எதுக்குமே நீ லாயக்கு இல்லை. பொருட்பால் இருக்கிற அத்தனையும் நீ கடைபிடித்தீங்கன்னா இல்லறமும் நல்லா இருக்கும். துறவரம் கடைசியில் இருக்கிற கிராமத்துப்பாலையும் கொள்ள முடியும் என்பதுதான் வள்ளுவர் மிக அற்புதமாக சொல்லியிருக்காரு. சொல்லி பொருட்பால் என்பது வள்ளுவர் அதைத்தான் வலியுறுத்த எல்லாத்தையும் வள்ளுவர் வலியுறுத்துவது பொருட்பாலை தான். இந்த வள்ளுவர் வலியுறுத்துவது பொருட்பாலையே வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு. அதை கையாளாதவர்கள் யாருமே கிடையாது. நேரம் வந்து அதை எடுத்து சொல்ல முடியும் என்று சொல்லி அருமையான வாய்ப்பு நல்கிறார். பேச்சாளராக ஆசிரியர் இந்தியா இருக்க மாத்திரத்தில் கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் இந்த எங்க பணியாற்றுறது சொன்னீங்க. இந்த பணியாற்றுறது உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திலேயே பணியாற்றக்கூடிய அதாவது வருகை பேராசிரியராக கெஸ்ட் லெக்சராக இருக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் படிக்கிறோம். அவரை ஹிந்தி பேச்சாளராக பேசுமாறு இனியாவின் மாலை நேரம் மதியம் போய் மாலை வரப்போகுது. அதனால சென்று பொழுது மாலை பெரும் மாணவிகள்லாம் பேசி அனுப்பியிருக்காங்க. பெரிய ஆளுமைகள்லாம் அனுப்பி போயிட்டாங்க. வாக்கும் பாடமும் புலமும் சொத்து. இதை மறுக்கவும் யாராலும் முடியாது, தடுக்கவும் யாராலும் முடியாது. நம்ம சங்க காலத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். சங்க காலத்தில் புலவர்கள்லாம் இது பண்ணிட்டாங்க. இப்போ நக்கீரன் வந்து பேசலாம். இப்போ நம்ம நேரே பார்த்துக்கோம். சில பேர் சொல்லுவாங்க வாக்கு அது அதெல்லாம் இருக்கிறது அதெல்லாம் தலைவர் தெரியுமாங்க. அதாவது எதற்காக வாக்கு ஏற்படுகிறது, எதற்காக வாக்கு ஏற்படுகிறது அப்படின்னா வாக்கு என்பது அவருடைய அறிவு சார்ந்த சொத்து. வாதம் என்பது அதை எடுத்துச் சொல்வதற்காக மற்றவர் மனதில் பதிய வைப்பதற்காக உண்டாகும். இது இரண்டும் இருந்தால்தான் அது அறிவுள்ள சமுதாயமாக மலரும். இப்போ நான் என்னுடைய தலைப்பு சொல்றேன். இன்பத்து பால், அதாவது முப்பாலின் முதன்மை பால் எது அப்படிங்கிறதான் கேள்வி. அம்மா வந்தவொடனே சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அதெல்லாம் மறந்துட்டீங்க. சவனிலே தீர்ந்துக்கும் கோல்டோர் அப்படின்னாங்க. அந்த காலத்துல தான் தராசு இருக்குது, அந்த காலத்துல இல்ல, எல்லாம் டிஜிட்டல் மயமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. டிஜிட்டல் அப்படின்னா அது என்ன பொருளை வச்சுமோ அது அப்படியே தான் காட்டும். அவன் வந்து ஏற்கனவே 50 கிராம் குறைச்சி வச்சுட்டு மைனஸ் 5 நிமிஷம் போட்டுட்டா நம்ம வந்து 1/2 கிலோ பொருளை வச்சா கூட 1 கிலோ காட்டும். அம்மா 1 நிமிஷம் 1 கிலோவா காட்டும். அவன் ஏற்கனவே அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவான். ஆனா தராசு பொருட்கிறது பொருளுக்கு ஏற்ற எடை வச்சாலும் அப்படி புளி கூட வச்சாலும் கொஞ்சம் தான் வைக்க ரொம்பலாம் வைக்க முடியாது. அதே மாதிரி இன்னொன்று இந்த டிஜிட்டல் மயம் மற்ற வகையெல்லாம் என்னன்னா மின்சாரத்தால் ஏற்படுது. மின்சாரங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு 100 ஆண்டுகளுக்கு ஒரு பயன்பாடு கண்டுபிடிக்கிறாரு. இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் இருக்குமாங்கிறது கூட தெரியாது. ஆனால் எப்போதும் நிலைத்து இருக்கக்கூடியது இயற்கை தான். அப்ப எது முக்கியம்? தராசு தான் முக்கியம். சமன் செய்து கோல் போல் இருந்து ஐயா வந்து தீர்ப்பு வழங்குவார். டிஜிட்டல் தராசுலாம் நம்பக்கூடாது. ஏன்னா கரெக்டாக தராசு அறுத்துப்பால் பற்றி சொன்னாங்க, பொருட்பால் பற்றி சொன்னாங்க. அறுத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். எது முதன்மை பால்? எல்லா பட்டியலும் இருப்பது காமத்துப்பால், இன்பத்துப்பால். எப்படின்னு சொல்றது? இல்வாழ்க்கைன்னு வச்சிருக்காரு. அம்மா சொன்னாங்க அறன்படி இல்வாழ்வான என்பான் எல்லுடைய முகத்தும் நல்லாட்டின் நின்றது. புரிஞ்சு போச்சு. இல்வாழ்வன் இல்லைன்னா வேற என்ன நடக்கும்? ஒன்றுமே நடக்காது. நடக்காது, அற
ஒரு அம்மா கிட்ட நான் சாதி இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட முக்கியமான 10 பேர் எழுதுங்க. அது முக்கியமான 10 பேர் கணவன், மக்கள், அம்மா, அப்பா, அலுவலக நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரர், அலுவலக தலைவர், பால்காரர், தபால்காரர் இருக்காரு. இதுல வேண்டாத ஒருத்தர் அடிச்சிருக்கு அப்படின்னு அவர் தீரக்கார அடிச்சார். இன்னொருத்தர் உங்களுக்கு வேண்டாம், அதாவது முக்கியத்துவம் இல்லை, வேண்டாதவங்க இல்லை, தப்பா சொல்லிட்டேன். முக்கியத்துவம் குறைஞ்சவங்க யாரு? அப்போ தபால்காரர் அடுத்தது யாரு? உங்களுக்கு குறைவான மதிப்பு குறை, அதாவது நெருக்கம் குறைவானவங்க யாரு? உங்களுக்கு முக்கியம் அல்லாதவங்க யாரு? அதை அடிக்கிறது பால்காரர் அடிச்சார். அப்புறம் அலுவலக தலைவர், ஆபீஸ் ஸ்டாஃப், அவருக்கு ஒரு தலைவர் அடிச்சார். அது பக்கத்து வீட்டுக்காரையே அடிச்சு பேர் எடுத்து அடிச்சுட்டாங்க. இப்போ அலுவலக நண்பர்கள் அவங்களே அடிச்சு. இப்போதான் சிக்கல் வருது. இதுல யாரை அடிக்கும்? உனக்கு இதில் யாரை நீங்க அடிக்க போறது? அந்த அம்மா இது வரைக்கும் அடிச்சுட்டே வந்தவங்க இப்போ அப்படியே அப்படி நின்றுட்டாங்க. ஏமா பாரு, இப்போ இருக்கிறவங்க கணவன், மக்கள், அம்மா, அப்பா, இப்போ யாரை அழிக்கிறது அப்படின்னு ஒரு நெருக்கடி ஆகிடும். அது வரைக்கும் தமாஷா கேட்டுட்டு இருந்து அவையினர் கூட அப்படி சண்டாயின்னு சொல்றாங்க. அப்படியே நின்று விட்டார், உறைந்து போயிட்டார். அந்த அம்மா அழுகையோட அழுக வந்துச்சு. அந்த அம்மா அழுகையோட அப்பாவை அடிச்சாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க? ஏன் அப்பாவை அடிச்சுன்னு கேட்டீங்கன்னா, எங்க அப்பா அம்மா 2 பேர்ல அம்மா தான் முக்கியமானவங்க. என்னை பார்த்து வளர்த்தாங்க. குற்றங்களை எல்லாம் எனக்கு நன்மைகளாக எடுத்து வளர்த்தவங்க. அப்பா அப்படியே குற்றத்தை குற்றமாக தான் பார்ப்பாரு. ஆனால் எங்க அம்மா குற்றத்தையும் கூட நல்லா பார்த்து அறிவுரை சொல்லுவாங்க. அதனால அப்பாவை அடிச்சாங்க. சரி, அடுத்தது யார் அடிக்கும்? அடுத்தது அம்மாவை அடிக்கும். அம்மா வீடு ஏன்னா அம்மா வீடு முடிஞ்சு போச்சு. அம்மா வீடு முடிஞ்சது. அதானே இப்போ புகுந்த வீடு வந்தாச்சு இல்லையா? திறந்த வீடு எங்கள் செகண்ட் ஹேண்டு தானே. ரெண்டாம் பாப்பா அம்மாவை அடிச்சார். இப்போ தான் அந்த அம்மாவுக்கு இருந்த கதறி அழுகக்கூடிய ஒரு சூழ்நிலை. கணவன், மக்கள், இவர்களை யார் அடிக்கும்? யார் மிக முக்கியமா அப்படின்னும் போது நம்ம கையை நடுங்கிடுச்சு, கண்ணீர் வந்துருச்சு. நான் மாட்டேன்னு சொல்றதுக்கும் முடியாது. அப்போ ஒரு துன்பத்தோட மிகுந்த கண்ணீரோட கதறி அழுது மக்களை அடித்தார். ஏமா நீ மக்களை அடிச்ச? நீ கணவனை அழிச்சுட்டு மக்கள் தான் உங்களுக்கு துணையாக்குவாங்க அவர் கேட்குறாரு. அப்போ இதுங்க மக்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கவுங்க துணையோட தேடி போயிடுவாங்க. நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு இறுதியான உறுதியான துணையாக இருக்கிறவரு கணவர் தான் அப்படின்னு சொல்லி. அதுபோல இப்ப அறத்துப்பால், பொறுப்பால், இன்பத்துப்பால் எந்த பாலை அடிக்கிறது? இப்ப எங்க வைமா குமார் கிட்ட கொடுத்து இல்லையா திருக்குறள் பொறுப்பால் அழிச்சு சாக்கடையில் போடு, அது வேணாம் செய்ய கோடி பொருள் கொடுத்தாலும் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். பொறுப்பாலை கிழிச்சு போட மாட்டேன். அறத்துப்பாலை கிழிச்சு சாக்கடையில் போடு, ஐயோ நான் பிச்சை எடுத்து போடுறது 6 கோடி ரூபாய் நான் வாங்க மாட்டேன். அப்போ எதையுமே கிழிச்சு நான் வேஸ்ட் குப்பையும் சாக்கடையில் போடுறதுன்னா அது வேஸ்ட்டாக கிடையாது. தண்ணி வேஸ்ட்டாக போடுறது வீணாக இருக்க. அப்போ முதல்ல எந்த பாலையும் ஒரு பாலை நீக்கி தானே தீரணும். அப்படியா? எந்த பால் முதல்ல நீக்கிறது? அந்த பால் தான் மனுஷனுக்கு பாருங்க. நம்ம இனம் உலக இனத்திலேயே உயர்ந்த இனம். இப்படி நம்மளை மாதிரி சின்ன விஷயங்களாலே பகைமையை வளர்த்து கொண்டு அழிந்து போவது இனமாக இருந்தது. அறிவிலே சிறந்தது. அறிவழக பாட்டு பாட திரைத்துறையில் அப்படி அவருக்கு வாய்ப்பு, அந்த அளவுக்கு ஆற்றல். அவர் ஒரு மனிதனிலே மனிதனாக, ஏன் நான் மனிதனாக இல்லை, அதனால் அவர் மனிதனாக இல்லை. நான் மனிதனாக நடந்து கொண்டிருந்தால் அவர் மனிதனாக நடந்து கொண்டு அடிக்க அது உண்மைதான். அந்த சூழ்நிலையில இன்று நிலைப்பது எது? இன்பத்து காமத்துப்பால் என்பது 10 வயது வரை காமத்துப்பால். காமத்துப்பால் தொடங்கிறதுக்கு ஒரு வயசு வேணும். அப்படிதான் இன்பத்துப்பால் தொடங்க. அந்த கலவியல் கற்பியல் பேசப்பட்டிருக்குது. கண்டு கேட்டு உண்டு உய்த்து உற்றறிய ஐம்புலனும் திருக்குறளின் கண்ணியவுடன் நான் சொன்ன மாதிரி கண்டு கேட்டு உண்டு உய்த்து உற்றறிய ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணியவுல. அதை ஐம்பூதங்களை வாழ்வது எதற்காக? ஐம்புலன்களை வாழ்வது எதற்காக? கண்டு கேட்டு உண்டு குய்த்து உற்றறிய ஐம்புலன் அவனிடத்தில் இருக்கிறது. எனவே ஐம்புலன்களை செயல்படுத்துகிறது எது? இன்பத்துப்பால். அப்ப அந்த இன்பத்துப்பால் எது வரைக்கும் ஒண்ணு இளம் தொடங்கிறதுக்கே ஒரு காலம் வேணும், பருவம் வேணும். அப்ப அது வரைக்கும் இல்லை. அப்ப
அப்புறம் என்ன ஆகுது, ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்ததும் இன்பத்துப்பால் காலாவதியாகி இல்லையா? உண்மையா இல்லையா? இல்லைங்களா? சொல்லுங்க. இன்பத்துப்பால் காலாவதி ஆகுதா இல்லையா? காலாவதி ஆகலைன்னு வச்சுக்க, இந்த வைமா குமார் போய் மன்னிச்சுங்க, ஒரு பொண்ணு தப்பா நடந்துட்டான்னு வச்சுக்க, அப்ப என்ன சொல்லுவது தெரியுமா? வயசானவனா இருக்கிறா, எப்படி முறையற்று நடக்கிறான் பத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வயசுக்குள்ளே அந்த காமத்தை முடிக்கலன்னா அவனிடத்துல அறம் இல்லை. புரியுதா? அப்போ தள்ளுபடி செய்ய வேண்டியது கணவன் மனைவி, கணவன் மக்கள், அம்மா 3 பேர்ல முதல்ல அம்மாவை போல இருப்பது அந்த இன்பத்துக்கு. அப்போ இன்பத்துப்பாக நம்ம தள்ளுபடி செஞ்சுதான் தீரும். நாம தள்ளுபடி பண்ணல, அது மக்களோடு மகிழ்ந்து மனையரை காத்து மிக்க காம வேட்கை தீர்ந்துடி நீ துறவரமா போன்னு தொல்காப்பி சொல்லுங்க. அந்த அளவுக்கு அது. அப்போ இன்பத்துப்பால் தொடக்கத்திலும் இல்லை, இறுதியிலும் இல்லை. அது இறுதியிலே இருந்தால் அதுக்கு மரியாதையும் இல்லை. புரியுங்களா? அப்போ 3ல் 1 நாம் எடுத்து பட்டு புலமை மீது வைக்க வேண்டும் சொன்னால் அது என் பெருமாள் எழுதிய இன்பத்துப்பாலை எடுத்து அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அதை எடுத்து நான் வைக்கிறேன். இப்பொழுது போட்டி அறுத்துப்பாலுக்கும் பொருட்பாலுக்கும் தான் போட்டியா நீ. அப்ப இந்த அறுத்துப்பால் எப்படின்னு சொன்னா பாருங்க, வான் சிறப்பே போன்று அறம் வலியுறுத்தும் நீத்தார் பெருமை கடவுள் வாழ்த்தே ஊழ் இனிய வாழ்க்கை துணை நலத்துடன் இல்வாழ்க்கை அமைத்து அறிவுமிகு மக்கட்பேருடன் அன்புடைமையால் இனியவை கூறி விருந்தோம்பல் செய்து பிறனில் விளையாமையே இனிய வாழ்க்கை செய் நன்றி அறிதலுடன் கூடா ஒழுக்கத்தை ஒதுக்கி உயர்வானம் போல ஒழுக்கமுடைமை, ஆழ்விடல் போல அடக்கமுடைமை, பொன்னிலம் போல பொறையுடைமை, துறவு போல வெக்காமை, அவாவறுத்து இடுக்குடைய அழுக்காராமை, அழுக்குடைய புறங்கூறாமை, பதர் போல பயனில சொல்லாமை, கள்ள எண்ணத்துடன் கல்லாமை, அருளுடைமையோடு புறால் மறுத்து கொல்லாமை ஆகிய எல்லாம் வாழ்க்கை தவம். எல்லாம் வாழ்க்கை தவம். தீவினை அச்சம் கொண்டு நடுவு நிலைமையுடன் பயனில சொல்லாது பொருளீட்டி ஒப்பொருவாடு வாழ்தலே வாய்மை. இதுவே அறத்துப்பால். அறத்துப்பால் எல்லாம் வந்துருச்சு. கொஞ்சம் இது வாங்கி ஒரே இடத்துல பேசிட்டு எத்தனை அதிகாரம் இருக்குது, அதில் ஒரு வரி எடுத்து பேசியிருக்கலாம். அப்போ அறத்துப்பாலுக்கு இவ்வளவு சொல்லிட்டார். பொருட்பால் எப்படிப்பட்டதுன்னு அவர்கிட்ட கேட்க வள்ளுவர் கவி நம்முடைய வள்ளுவர் பெருமாள் அரசாட்சியை இறைமாட்சி குடி செயல் வகையால் செங்கோன்மை செழிக்க கொடுங்கோன்மை ஒழிக்க வலியறிதல் காலமறிதல் இடமறிதல் படைமாட்சி படை செருப்பு கொண்டு பகைமாட்சி அறிந்து பகைத்திறம் தெளிந்து இறைமாட்சி இருக்க வேண்டும். மேலும் ஒற்றாடல் தீது சூது இல்லாத தூதுவுடன் இகழ் அழித்து உட்பகை ஒழித்து அமைச்சரின் அறிவாற்றலால் முரணை முறியடித்து அறங்கொண்டு நன்கு அமைக்கப்படுவது நாடு. கல்வி கேள்விகளால் குற்றங்களை கடிந்து கல்லாமை கயமை பேதமை புல்லறிவாண்மையை ஒழித்து இடுக்கண் அழியாமையால் அறிவுடைமையுடன் ஆழ்மை உடைமை வளர்த்து சொல்வன்மை துணை கொண்டு அவையறிதல் அவையஞ்சாமையுடன் தெரிந்து செயல் வகை தெரிந்து தெளிந்து தெரிந்து வினை புரிந்து வினை செயல் வகையால் வினை தூய்மையுடன் வினை துன்பம் கொண்டு பொருள் செயல் வகை செய்து பெரியாரை துணை கொண்டு சிற்றினம் சேராமையால் பறையின் மகளரை விலக்கி வாழ்வாங்கு வாழ்வதே வாழ்க்கை. கண்ணோட்டத்துடன் பெருவந்த செய்யார் சுற்றந்தளால் கற்றவற்றுள் சிறந்தது. கல்லுண்ணாமையே நானுடைமை கல்லுண்ணாமையே நானுடைமை மானமே குடிமை பெருமை பண்புடைமையே சான்றாண்மைக்கு மருந்து. வழியின்மையோடு பொச்சாமையின்றி பழமை நட்பாராயத்துடன் நட்பு கொண்டு குறிப்பறிதலால் தீ நட்பு கூடா நட்பு பேதமை ஒழித்து இரவச்சம் நல்குருவி அளிக்கும் உலகே உயர்ந்த நெறியாகும். இதுவே பொருட்பால். எல்லாரையும் சொல்லுங்க. எனக்கு ஒரு நல்லா தெரியும், இவங்க உள்ள அதுக்குள்ள போய் சொல்லு எல்லாரும் பாவி செய்ய மாட்டாங்கன்னு எனக்கு மனசுல அப்பவே பட்டது. அதே போல் நடந்தது. எல்லா அதிகாரத்தையும் தலைமை பேசு. அப்படி அறப்பாலும் பொருட்பாலும் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இங்க வந்துடும் மறுபடியும். தமிழர் என்ன வகுத்திருக்கிறார்? பிரிவு. ஆணை பிரிக்கணும்னா அதுக்கு என்ன பேர்? பெண்ணை பிரிக்கணும்னா அதுக்கு என்ன பேர்?
ஆணை பிரிக்கிறது. ஆண் பிரிவுக்கு என்ன பேரு தெரியலையா ஐயா? அறிஞர் பெருந்தகை ஆண் பிரிவுக்கு என்ன பேரு? ஆண் பிரிவுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க தமிழ? ஆண் பிரிவு ஆண் பிரிவு ராஜா சொல்லுங்க. ஆண்பால் பால்ல பிரிவு. ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். 5 பால். இங்க 5 பாலுக்குள்ளே முப்பாலுக்குள்ளே அடங்கியது 5 பால். 5 பால் முப்பாலுக்குள்ளே அடங்கியது 5. இந்த சென்னை மாநகரத்திலே தான் தலைநகர் தமிழிலே ஒருத்தர் பேசுகிற பழக்கம் உண்டு. ஒருத்தர் தயங்கன ஆரம்பிச்சு ஏதாவது பேசுறதுக்கு ஏதாவது தயங்கணும், ஒரு வேலையை செய்யறதுக்கு தயங்கணும். அது சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்க? பால் சம்பந்தமாக சொல்லுவாங்க. ஒரு செயலை செய்யறதுக்கு தயங்குகிறார், ஒரு கருத்தை பேசுவதற்கு தயங்குகிறார். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? வேற மாதிரி சொல்லு. பால் வருவாங்க. பால் வருவாங்க. சொல்லுங்க. பால் வருவாங்க. ஒரு செயலை செய்ய தயங்கினால், ஒரு பேச்சு பேச தயங்கினால், ஒரு அறத்தை சொல்ல தேவையினால், அதுக்கு தமிழ ஒரு பேர். அது தொண்டை நாட்டில் தான் இருக்குது, சென்னையில் தான் சொல்லுது. அப்படி சொல்லு. அப்படி சொல்லு. அப்படி சொல்லுறாங்க. உங்க பேர் மோகன கவி சொல்லிட்டார். அப்பே சொன்ன புவியில சிறந்த கவி மோகன கவி. ஆறுமாறாக சொல்லுறது உலக மொழியிலே இருக்காது, எந்த மொழியிலும் இருக்காது. கைத்தட்டு நல்லா இருக்கு. ஆறுமாறாக என்ன அதே வந்து நம்ம ஆளு இருக்கிறாங்க. அதே நம்ம இது குப்பத்தில் இருக்கிறவங்க தம்பி சொல்லுவாங்க, அவன் விளையாடாங்க பக்கடாங்க. அதைத்தான் இலக்கிய தமிழ சொல்றது பால் மாறுது. ஆண் பாலுந்து என்ன பாலுக்கு போயிட்டான்? பெண் பாலுக்கு போயிட்டான். அதான் பால் மாறுறீங்க, பால் மாறிட்டே இருக்கிறீடா அப்படின்னு சொல்றான். அதை கூட இன்னும் அழகா சொல்லிருக்குது. வயிற்றுக்கு தான் பால் குடிக்கும், வயிற்றுக்கு தான் பால் குடிக்கிறது. ஆனா இன்னொன்று சொல்றான், எதுக்கு பால் குடிக்கிறான்? ஆமாய்யா, வாயா தீர்ப்பு, வாயா. நானா சொல்றது தீர்ப்பு, பார்வையாளர் சொல்ற தீர்ப்பு. என்னடா மனப்பால் குடிக்கிறிய நீ? இப்ப போல சொல்ல உலகத்துல கிடையாது, உலகச்ச மொழியில கிடையாது. நீ என்ன கொஞ்சம் அழிச்சிடலான்னு மனப்பால் குடிக்கிற அப்படின்னா என்ன இருக்குன்னா, மனசுல கற்பனை பண்றிய நீ. பாட்டிலே ஒரு மதியை இழக்கிறாய், மனப்பால் குடிக்கிறாய் அப்படின்னு பாட்டிலே அந்த பாலை வச்சு எங்கள் வள்ளுவர் பெருந்தகை என்ன செஞ்சா, அறுத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். நான் கேளுங்க, நீ பேசும்போது இதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு அறுத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று பாலாக பிரித்தாங்க. இப்படி காமத்துப்பாலிலே இந்த அறுத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் 3 பாலையும் அழிக்கிற பால் என்ன பால்? 3 பாலை அழிக்கிற பால் குழந்தைக்கு தான் தெரியுது. என்ன பால்? கள்ளிப்பால். 3 பாலை அழிக்கிற பாலே கள்ளிப்பாலையா, கள்ளிப்பால். அப்படி சமுதாயத்தில் இந்த 3 பால்களையும் வைத்துக் கொண்டு இப்பொழுது நான் தீர்ப்பு சொல்லி முடிக்க வேண்டும். உங்களுக்கு ஒன்றும் தீர்ப்பு கிடைக்கலையா? உங்களுக்கு நான் சொல்றது சரி. அப்படி இன்னொரு கருத்து சொல்றேன். இந்த கருத்து ஐயா முடியாத குமரன் சொன்னதாக சொல்லி இதை மனசுல வச்சுக்கோங்க. இங்க வந்ததுக்கு ஏதோ ஒரு கொண்டு போறதுக்கு ஒரு செய்தி வேணும் இல்லையா? முப்பாலுக்கு அப்பால் எந்த செய்தியும் கிடையாது. முப்பாலுக்கு அப்பால் எதுவும் கிடையாது. முப்பாலுக்கு இப்பாலு அப்பால் எதுவுமே கிடையாது. முப்பாலே முழுமைப்பால் என்பதை எழுதி கொண்டு தமிழன் இயலிசை கூத்து என்றும், சேர சோழ பாண்டியன் என்றும், மாபலா வாணி என்றும், புலிவில் கயல் என்றும், அப்படி 3 மரபுகளை உடையவன். 3 மரபுகளை உடையவன். அதில் பாருங்க, கண்ணதாசி பெரிய கவி. கண்ணதாசன் உலக கவிஞன் தான். அது சொல்ல முடியும். அவங்க ஒரு சொல்றாரு, கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னா எதையா சொல்றது? அது கூட தான் தெரியும். அதுக்கு ஓமை சொன்னாங்க. அங்கதான் கண்ணதாசன் இப்படி ஒரு ஓமை சொன்னாங்க, அன்னையா தந்தையா தெய்வமா, கல்வியா செல்வமா வீரமா. அதை விளக்கிறதுக்கு ஒரு விளக்கம்.
கல்வியா செல்வமா வீரமா, அண்டையா தந்தையா தெய்வமா, எதையா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி தொடப்பு இருக்கும். வாழ்ந்த கம்பெனி தொடப்பம் இருக்கு. தொடப்பத்துக்கு வீடு ஓட்டுற தொடப்பம்னு ஒன்று இருக்கு. அப்புறம் இன்னொரு தொடப்பம் என்ன? வாசம் ஓட்டுற தொடப்பம். அவர் ஒன்று சொல்லிட்டே இருப்பார். வாசம் ஓட்டுற தொடப்பம் உண்டு, தோசை போடுற தொடப்பம் உண்டு. தோசை போட்டு வீடு போட்டது வாசம் போட்டு நம்ம ரெண்டு தான் கணக்கில் வச்சிருக்கிறேன். ஒன்று கணக்கில் வச்சிருந்தாலும் கணக்கில் வைக்கல, தோசை போட்டு சீமா. புரியுதுங்களா? அந்த மாதிரி இப்போ எல்லாரும் குளிச்சுட்டு கோயிலுக்கு போவாங்க. குளிக்காம கோயிலுக்கு போறது யாரு? ஒருத்தர் ஐயர். குளிச்சுட்டா வருவாங்க. ஐயர் என்னன்னு யாராவது கேட்டாங்க. நீங்க சான்றோர்னா அதனால சொல்றேன்னா ஐயர் தான் எங்களுக்காக பிடிக்காதுன்றதால குடிச்ச சான்றோர் அகல காலத்தில் வாழ்ந்த அதிசய மனிதன் அண்ணா சொன்னாரு. அது மாதிரி ஐயரையும் நல்லா மாற்றணும். அப்போ ஐயர் குளிச்சுட்டு தான் போறோம். குளிக்காம போறதுக்கு ஒருத்தருக்கு அனுமதி உண்டு. அது யாருன்னு கேட்டா கோயிலை கூட்டுற அம்மா. கோயிலை கூட்டுறாங்களா அந்த அம்மா குளிக்காம போயிட்டு அவங்க கூட்டிட்டு தான் வந்து குளிக்கணும். அதுக்கு அந்த அம்மாவுக்கு அனுமதி. அப்படி ஒரு சிறுதரை கூட பூசை அறையா கழிவறையா வீட்டுக்கு மிகவும் தேவையான கழிவறை தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். பூசை அறை இல்லாமல் இருக்கலாம், கழிவறை இல்லாமல் தான் கஷ்டம். அப்போ எல்லாமே சிறப்பானது தான். அது அந்த வகையில் இப்போ அறுத்துப்பாலும் சிறப்பானது, பொருட்பாலும் சிறப்பானது. எது சார் மிக முக்கியமானது? பார்க்கும் பொழுது அதெல்லாம் முடிச்சிருங்க. அவ்வளோதான் தம்பி, முடிக்க வேண்டிய முடிப்பு தான் வந்துட்டு இருந்தேன். ஒரு 5 மணிக்குள்ள முடிச்சிருக்கேன். 5 மணி கருத்து கேட்டு கருத்து சொல்ல வருது. இப்போ வள்ளுவர் அவரை சொல்றது என்னை பொறுத்த வரைக்கும் உலக நீதியெல்லாம் எனக்கு தேவையில்லை, பேசிட்டே இருப்பான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன் பாரு, சினிமா வாழ்க்கைக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லுவான். அவன் தீர்ப்பு, அவனே நீதிபதி, அவனே வழக்கறிஞர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது இதுதான். அப்படி வள்ளுவர் சொல்றார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கள் பேரு அல்ல. எனக்கு தெரிஞ்சு திருவள்ளுவரே சொல்லிக்கிறார். எனக்கு தெரிஞ்சு மக்கள் பேர், அறிவான மக்கள் பேர் தான் உலகத்தில் சிறந்தது அப்படின்னார். இன்னொன்று சொன்னார், யாமையா கண்டவற்றுள் இல்லை வாய்மையின் நல்லது. சத்தியம் தான், வாய்மை தான் மிக சிறந்தது அப்படின்னு சொல்றார். மக்களை போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரி நான் கண்டதில்லை. எனக்கு தெரிஞ்சு கயவனை கூட கீழ்த்தரமான அவன் யார்? இப்படி 3 சொல்லி மற்றதெல்லாம் வடிகட்டி எடுத்தாச்சு, எல்லாம் அதிகாரத்தையும் சொல்லியாச்சு, அவங்கெல்லாம் வடிகட்டி நீக்கியாச்சு. அவர் சொன்னது என்னதுங்க, மக்கள் பேரு, வாய்மை, கயமை, 3 அதிகாரத்தில் கயவர்கள் மக்களாக இருக்கிறவங்க எனக்கு பிடிக்கும். அதுல மக்களிலே கயவர் 107வது அதிகாரம் வரைக்கும் மக்களுக்கு சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்கணும். 108வது அதிகாரம் மக்களுக்கு சொல்லல. முதல் பொருளே மக்களே போல்வர் அவன் கயவர் அப்படின்னு சொல்றான். அடுத்து இறுதி தீர்ப்பு இது வந்துட்டு ராஜா மகனே நந்தன் வந்துட்டு இறுதி தீர்ப்பு இருந்தா திருக்குறளிலே 3 அறங்கள் முதன்மையாக படிக்கிறது. அது என்னன்னா, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்து. அது முதல் இடத்துல வந்து நிற்கிறியா? அது எதில் இருக்குதுன்னு கேட்டா அறத்துப்பால் இருக்கு. 2வது எப்பொருள் யார் யாராய் கேட்பதோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது 2வது நிற்கிறது. அது பொறுப்பாக நிற்கிறது. அடுத்தது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையா. இந்த 3 குறள் தான் வடிகட்டி எடுத்தாச்சு. அந்த குறளை தான் அப்பப்போ பயன்படும். வாழ்க்கை உலகத்துக்கு என்றுமே பயன்படலாம். உலக அழிவு தோன்றினால் கூட பயன்படக்கூடியது இந்த 3 குறள் வள்ளுவரே எடுத்து சொல்றோம். இப்போ இந்த 3ல் 1 நாம 2 தள்ளுபடி பண்ணணும். அப்போதான் எந்த பால் சிறந்த பாலும் தெரியும். புரியுதுங்களா? இப்போ மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அது உயர்ந்ததுதான். தள்ளியாக தெரியும் ஒண்ணுத்தியா. அப்போ என்ன பண்ணணும்? மனுஷனுக்கு அறிவு இல்லாமல் கூட வாழணும். அறிவு இல்லாமல் இந்தியாவில் அதிகம் பேர் வாழ்றாங்க. அது பரவாயில்லையா? அறிவு இல்லாமல் வாழ்ந்துக்கலாம். அதுக்கப்புறம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டது. இப்போ பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்
இது ரெண்டுல எதை தள்ளுபடி பண்ணலாம்? பகுத்துண்டு அது தள்ளுபடி பண்ணலாமா? நல்லா சொல்றாங்க. என்னன்னா ஆனா அரியணா எதோட தள்ளுபடி பண்ணலாம்? பகுத்துண்டு பல்வேறு ஓம்புதலையும் பிறப்புக்கு எல்லா உயிர்களும் எதை தள்ளுபடி பண்ணலாம்? சட்டுக்கு சொல்ல முடியல, மனசு வரல. பிறப்புக்கு அதே தள்ளுபடி பண்ணலாம். பிறப்பு எல்லாம் சமத்துவமா வேற யாரும் சொல்றாங்க. ஐயா சொல்றேன், நீங்க பகுத்துண்டு பல்வேறு ஓம்புதை தள்ளுபடி பண்ணிடலாமா? தள்ளுபடி பண்ணலாமா? என்ன மையமா எதை தள்ளுபடி பண்ண ரெண்டு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு கருத்து சொல்லித்தான் நீங்க தேர்வு தெரியல. சும்மா ஏதோ ஒன்று சொல்லுங்க. பகுத்துண்டு பல்வேறு இருந்தால் பிறப்புக்கும் எல்லாமே இப்போ பிறப்புக்கு எல்லா உயிருக்கும் தள்ளுபடி பண்ணிட்டோம்னா சமுதாயத்துக்கு தேவையானது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுதி. உலகத்தில் உள்ள நூல்கள் உள்ளவர்கள் எல்லாம் உலகத்தில் இதுல என்ன இருக்குது? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் யாருடைய தத்துவங்கள் இருக்குது? யாருடைய தத்துவங்கள் இருக்குது? கார்ல் மார்க்ஸுடைய தத்துவம் ஒரு வரியில் இருக்குது. கார்ல் மார்க்ஸ் தத்துவம் முன்னாடியே சொல்றாரு. இல்ல சொல்றத கேளு. முன்னாடி நான் பாருங்க, என் மகனை முதல்ல பார்க்குற ஒன்று சொல்லுவான், டே ஒப்பா ஒன்று மாதிரி இருக்கிறான்னு சொல்லுவான். அப்படித்தானே சொல்லுவான். அது அவன் அறிந்து வந்தாங்க. யாரை முதல்ல சொல்றதுங்கிறது பேச்சல்ல. கார்ல் மார்க்ஸ் தத்துவத்தை அவர் 2000 கணக்கான புத்தகங்களை படித்து 20 வருஷம் செலவு பண்ண எழுதுகிற மூலதனத்தை ஒரு வரியில் எழுதுறாங்க. அப்போ பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பினால் மெய்ப்பொருளும் அதிலே வந்துவிடும். அதானே, மெய்ப்பொருளும் வந்துவிடும். அடுத்தது பிறப்போக்கும் அந்த தன்மையும் வந்துவிடும். எனவே அந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் எந்த பாலிலே இருக்கிறது? அறுத்துப்பாலிலே இருக்கிறது. இது கடைசி கேள்வியோட முடிச்சிருக்கேன். அறுத்துப்பாலுக்கும் பொருட்பாலுக்கும் என்னைய வேறுபாடு? என்ன வேறுபாடு? வேறுபாடே கிடையாது. பொருள் வேறு அப்படி வச்சதுதான் பொருள். அதுவே அறந்தான். பொருட்பாலும் அறந்தான். கணவன் மணி ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்வதுதான் இன்பத்துப்பால். பறவை மகளை கனியை கூட்டத்தை விபச்சாரம் கொடுத்து அப்பவே அவரை தள்ளுபடி பண்றாங்க. அப்ப ஒருவனுக்கோட ஒருத்தியோட வாழ்வதுதான் இன்பத்துப்பால். அதுவே அறம். பொருளை அறவழியிலே ஈட்ட வேண்டும். அதுவே அறம். அறத்தை அறவழியிலே செய்ய வேண்டும். அதுவே அறம். அவையார் என்ன சொன்னாங்க? முதல் எடுத்துதான் அரை செய்ய விரும்பு தீர்ப்பாக்காம அவங்க சகோதரருக்கு அவங்க தான் சப்போர்ட் பண்ணணும். அல்லாம வந்து தீர்ப்பு சொல்லிட்டேன். என் தம்பி அவன் அண்ணனும் தம்பி அவன் சொன்ன மாதிரி என் தம்பிக்கு நான் சொல்றேன் தீர்ப்பு சொல்றேன். அறம் செய்ய விரும்பு. அறம் என்பது அனைத்தையும் உள்ளே அடக்கியது. எனவே முப்பாரிலே முதன்மைப்பால் அறம். முப்பாரி முதன்பால் புறநானூற்றிலே ஒரு கருத்து சொல்கிறார். இந்த அதாவது உலகத்தோடு உலக மக்கள் உயர்வான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அறம்பாடிற்று ஆயிலை கழுவ. திருக்குறளை என்ன சொல்றாரு? அறம்பாடிற்று என்று சொல்கிறார் புறநானூற்று புறவர் திருக்குறளுக்கு அறம் என்று அவர் தான் பேர் வைக்கிறார். எனவே காமத்துப்பால் இன்பத்துப்பால் மிகவும் இனியது. அதைவிட மிக இனியது பொருட்பால். அதைவிட மிக இனியது அறத்துப்பால். இன்பத்துப்பால் முதன்மைப்பால். அதைவிட முதன்மைப்பால் பொருட்பால். அதைவிட முதன்மைப்பால் அறத்துப்பால். முப்பாலும் சிறந்தது அறத்துப்பால்.